அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வானத்தில் யுத்தம் உண்டாச்சு, யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த யுத்தத்தில் சாத்தான் கீழே தள்ளப்பட்டான். சாத்தானும் அவனை சேர்ந்த கூட்டத்தாரும் இப்போ வானத்தில் இல்லை. யுத்தம் நடந்த பிறகு வானத்தில் இல்லை. இப்போ அவனும், அதாவது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமும் அவன் சேர்ந்த கூட்டத்தாரும் இப்போ எங்கே வந்து விழுந்துட்டாங்க? பூமி மேலே வந்து விழுந்துட்டாங்க. இப்போ பூமிக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்போ இவங்க வந்து இப்படி கீழே விழுந்துட்டாங்க. பூமிக்கு வந்தாயிடுச்சு. வானம் சுத்திகரிக்கப்பட்டுடுச்சு. வானம் சுத்திகரிக்கப்பட்டதுனால என்ன சொல்றாங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, வானத்துல ஒரு பெரிய சத்தம் வருதான். என்ன சத்தம்? இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அதாவது வானத்துல மிகாவேலும் லூசி பிசாசுக்கும் சண்டை வந்து வானம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த பிசாசுகளுடைய கூட்டம் வானத்துல இல்லை. அதனால பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னாக்கா, இந்த லூசி பிசாசுக்கிறான் பாரு, இவன் எந்த நேரமும் தன் சகோதரன் மீது அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் மீது எந்த நேரம் குற்றம் சொல்லிக்கினே இருப்பானா, குற்றம் சுமத்திட்டே இருப்பானா. அப்போ அவன் இரண்டாவது வானத்திலிருந்து அவனுக்கு பரலோகம் போக முடியாது. ஏன்னா இயேசு சாமி இப்போ பரலோகத்தில் இருக்கிறாரு. பூமியில இருக்கிற இயேசு சாமி மறிச்சு பரலோகத்துக்கு போயாச்சு. பரலோகம் சுத்திகரிக்கப்பட்டாச்சு. கேட்டு மூடியாச்சு பரலோகம். இப்போ இவனால அங்க போக முடியாது, உள்ள போக முடியாது. யோபு காலத்துல போனான். யோபு ஐயா வாழ்ந்தார அந்த காலத்துல இவன் போனான். ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்து மறிச்சு பரலோகம் போன பிறகு கேட்டு சாத்தப்பட்டுச்சு. இவன் பரலோகம் போக முடியாது. அதனால அங்க இருக்கிற இடத்துல இருந்துக்கினே இவன் சத்தம் போடுறான். இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் மீது குற்றம் சொல்லிக்கினே இருக்கிறான். அதனால அது சத்தமா தானே இருந்திருக்கும். ஓயாத ஒருத்த மேல யாரும் வந்து குற்றம் சொல்லிக்கினே இருந்தாக்கா, நச்சு நச்சு நச்சுன்னு இருந்தாக்கா எப்படி இருக்கும்? எரிச்சலா தானே இருக்கும். அதனால அப்பாடா ஓஞ்சி போனாங்க. நடுவானத்துல இந்த கூட்டம் இல்லை. எப்ப பாரு தன்னுடைய சகோதரன் மீது இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் மீது குற்றம் சொல்லிட்டு இருந்த இந்த பிசாசுகள் அதனுடைய கூட்டத்தாரம் இப்ப வானத்துல இல்ல, சத்தம் இல்ல, நச்சு நச்சுன்ற வேலையெல்லாம் இல்ல. நிசப்தமா அமைதியா நிம்மதியா இருக்குது. அப்பா அவங்க வானத்துல இல்ல, பூமிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சான், சந்தோஷம் உண்டாச்சான். இந்த மாதிரி சாத்தான் கீழே தள்ளப்பட்டதுனால அப்ப எந்த அளவுக்கு இவன் வேதனை கொடுத்துருந்துப்பான். பரலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு நச்ச நச்ச நச்சுன்னு இருந்திருப்பான். எவ்வளவு சத்தம் போட்டிருப்பான். வான மண்டலங்களில் இருந்து வலு சர்ப்பம் வெளியே தள்ளப்பட்டதும் பரலோகத்தில் பெரிய களிப்பு உண்டாயிற்று. களிப்பு உண்டாயிடுச்சுனாக்கா சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு. ஏனெனில் கிறிஸ்துவின் சகோதரர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவனாக இருந்தவன் இப்பொழுது தள்ளப்பட்டு போய்விட்டான். குற்றம் சொல்ற ஆள் இப்போ இல்ல, கீழே போயிட்டான் பூமிக்கு. சாத்தான் எல்லா காலங்களிலும் எந்த நேரத்திலையும் ரட்சிக்கப்பட்ட மக்களை குற்றப்படுத்துகிறவன். ரட்சிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டவர்கள். அவங்க வாழ்க்கையை மறுரூபம் ஆயிருக்கும். கெட்டவங்க தான் பாவத்தில் இருந்திருப்பாங்க.
இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திச்சிருப்பாரு. அவங்க வாழ்க்கையை சந்திச்சதுனாலே அவங்க வாழ்க்கை முற்றிலுமா மாறிடும். குடிகாரன் வந்திருப்பான், இப்ப குடிக்க மாட்டான். சண்டைக்காரி வந்திருப்பா, இப்ப சண்டை போட மாட்டான். மற்றவங்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டு எண்ணெய் விடுத ஒரு மாதிரி பொறாமை உள்ளவங்க இப்ப இயேசுனுடைய போதனை கேட்டா அதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கையை மாற்றப்படும். கெட்டவன் நல்லவனா மாறுவான். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னாவ கெட்டுப்போன ஒரு மனிதன், தீய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவன் நல்லவனாயிட்டான், நல்லவன் ஆக்கப்பட்டுட்டான். இப்ப அவங்ககிட்ட கெட்டது கிடையாது, பாவமான காரியமெல்லாம் கிடையாது. இப்ப நல்லவனா மாறிட்டான். அவனை நல்லவனா மாத்தினது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமா அவருடைய போதனையும் தான் ஒருவனை நல்லவனா மாத்துது. அப்படி நல்லவனா மாறிட்டாங்க பாரு. அந்த நல்லவங்களா மாறினால இவன் குற்றம் சொல்றானா? ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீது ஓயாம போய் குற்றம் சொல்றவன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறாங்க, உன் பிள்ளைன்னு சொல்லி சொல்றியே, பாரு இவன் இப்படி தப்பு பண்றான், இவன் பாரு இப்படி தப்பு பண்றா, உன் வார்த்தையின்படி நடக்கிறாங்களா, உன் பிள்ளைன்னு சொல்லி சொல்றியே, பாத்தியா எப்படி பண்றாங்க, பாத்தியா அவங்க செய்யற அக்கிரமணியத்தை பாத்தியா, பாவத்தை பாத்தியா அப்படின்னு அவங்க மேல குற்றம் சொல்லிட்டே இருப்பான். அவனுக்கு வசனம் நல்லா தெரியும். பிசாசுக்கு நம்ம பைபிள்ல இருக்கிற வசனம், எல்லா வசனம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தன் சகோதரனை ஓயாம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருப்பவர்களே களி கூறுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிறவங்களே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவங்களே சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க. யாரு? பரலோகத்தில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறாரு. நீங்களாம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா கெட்டவன் இல்லை, துஷ்டன் இல்லைப்பா, ரவுடிதனம் பண்றவன் இல்லை, கொலைக்காரன் இல்லை, எந்த நேரமும் குற்றம் சொல்றவன் இப்ப இல்லை. அதனால உன்னுடைய எதிரி அந்த இடத்துல இல்லை, அதனால சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பொழுது சாத்தான் எங்க இருக்கிறான்? சண்டை போட்ட பிறகு அவன் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டுட்டான். இப்போ பூமியில இருக்கிறான். இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அவன் பூமியிலே வந்து விழுந்து விட்டான். இப்பொழுது இவனுடைய அதிகாரம் எல்லாம் வானமண்டலத்தில் கிடையாது. வானமண்டலத்திலிருந்து கீழே வந்துட்டான். இப்போ அவன் வானத்துல அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி அவன் இயேசு கிறிஸ்துவையே வந்து சோதிச்சான். வானத்திலிருந்து பூமிக்கு வர முடிஞ்சிச்சு இல்ல? ஏதேன் தோட்டத்துல வந்து நம்ம ஆதி பெற்றோரை பாவம் செய்ய வச்சான்ல. அதனால வானத்திலிருந்து பூமிக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் எல்லா இடத்துலையும் சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒரு ராஜா மாதிரி வளம் வர்றதுக்கு அதிகாரத்தை செலுத்துறதுக்கு அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் இருக்காது. இப்ப இவன் பரலோகம்லாம் போக முடியாது. வானமண்டலத்தில் இவனுடைய அதிகாரம் கிடையாது. எல்லாம் கீழே வந்து விழுந்துடுச்சு. லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு கூறுவது. இயேசு சொல்றாரு, அவரு இந்த பூமியில ஊழிய காலத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல, மின்னல் எப்படி வானத்துல இடிச்சா மின்னல் வந்து எப்படி கண்ணிமிக்கிற நேரத்துல எப்படி மின்னல் வந்து பூமி வந்து தாக்குது, அது போல சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு கூறுகிறார். இயேசு சொல்றாரு, நான் அப்படி பார்க்கிறேன், மின்னலை போல சாத்தான் கீழே விழுறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா எதை வச்சு சொல்றாருன்னாக்கா, இந்த உபத்திரவ காலத்தில் மிகாவேல் தூதன் சாத்தானின் சிங்காசனத்தை வான மண்டலத்தில் இருந்து எட்டி உதைத்து கீழே தள்ளுவதையே இயேசு முன்கூட்டியே கூறியிருக்கிறார்.
சாத்தான் வந்து மின்னல போல கீழே விழுறத நான் பார்க்கிறேன்பான்னு இயேசுசாமி தன்னுடைய சீடர்களுக்கு ஊழி காலத்துல சொல்றாருன்னா, யுத்தம் வானமண்டலத்துல யுத்தம் மிகாவேலுக்கும் சாத்தான் இந்த லூசி பிசாசுக்கு சண்டை நடந்துச்சு பத்தியா? அந்த சண்டையில சாத்தானுடைய சிங்காசனமும் சாத்தானும் தேவ தூதன் மிகாவேல் தூதனால எட்டி உதைச்சதுனால அவன் சிங்காசனமும் அவனும் மின்னல போல கீழே வந்து விழுந்துட்டாங்க அப்படின்றத முன்கூட்டியே சொல்றாரு. இது எப்ப நடக்கும்? இன்னும் நடக்கல. உபத்திரவ காலத்துல, அந்தி கிறிஸ்து ஆட்சியின் காலத்துல 7 வருஷம் இல்லையா, அதுல 3.5 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த காரியம் நடக்கும். அதை முன்கூட்டியே சொல்றாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அதே வேளையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாகும். இப்போ அவனுடைய அதிகாரம், சிங்காசனம், வல்லமை, துரைத்தனங்கள் சகலமா வான மண்டலத்துல இல்ல, எல்லாம் கீழே வந்து விழுந்துட்டான். இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? யுத்தத்துல தோத்துக்கிட்டான், யுத்தத்துல தோல்வி அடைஞ்சிட்டான். அவன் சிங்காசனம் எல்லாம் எட்டி உதைச்சாச்சு, கீழே வந்து விழுந்தாச்சு. அப்போ அவனுடைய எண்ணம், அவனுடைய கோபம், அவனுடைய ஆக்ரோஷம் எல்லாம் எப்படி இருக்கும்? அதான் சொல்றாங்க, ஆனால் அதே வேளையில் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாகும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமியில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோன்னு இருக்குது வசனம். வேதனை உண்டாகும். இப்ப பரலோகத்துல இருந்தவன் அவனுடைய அதிகாரமெல்லாம் போயிடுச்சு, தோத்து போயிட்டான். நாம தோத்து போயிட்டுமே, நம்மளுடைய அதிகாரமெல்லாம் இல்லையே அப்படின்ற கோபத்துல இப்ப பூமிக்கு வந்துட்டானே. இப்ப பூமியில இருக்கிற மக்களை இவன் என்ன பண்ணுவான்? ஏனெனில் வலு சர்வமானது தனக்கு இன்னமும் கொஞ்சம் காலம் தான் உண்டு. அவனுக்கு தெரியும் நம்ம பூமியில வந்து விழுந்துட்டோம், இந்த பூமியில நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. எவ்வளவு காலம்? 3.5 வருஷம், 3 வருடங்கள் என்றும் அதன் பின்பு சங்கிலிகளால் தான் கட்டப்பட்டு பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டு போக வேண்டும் என்றும் அறிந்து கொண்டவனாய். இதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். பூமிக்கு வந்து விழுந்துட்டான், வந்து விழுந்த இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 3.5 வருஷம் தான் இருக்குது. அந்த 3.5 வருஷத்துல சாத்தான் நம்ம சங்கிலிகளால நம்ம கட்டப்பட்டு பாதாளத்துல நம்மளை அடைச்சி வைக்க போறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் சாத்தானுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிடுச்சு. பூமிக்கு வந்து விழுந்ததுனால அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சங்கிலிகளால நம்ம கட்டப்பட போறோம், நம்மளை கட்டுவாங்க சங்கிலிகளினால, பாதாளத்துல கொண்டு போய் வச்சு நம்மளை பூட் போட போறாங்க அப்படின்ற விஷயம் சாத்தானுக்கு தெரிஞ்சிட்டதுனால வன்மம் நிறைந்தவனாய் மிகுந்த கோபத்துடன் தனது மூர்க்கத்தை எல்லாம், எல்லா கோபமும் ஆக்ரோஷமும் எல்லாம் பூமியின் மேல் குடியிருக்கிற மக்கள் மேல் பழி வாங்குதலை தீர்த்து கொள்வான். பழி வாங்குவான். பூமியில மக்கள் இருக்கிறாங்க பத்தியா? அந்த நாள்ல உபத்திரவ காலத்துல யார் இருப்பாங்க? அந்தி கிறிஸ்து காலத்துல அந்தி கிறிஸ்து கூட்டத்தார், அவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்தி கிறிஸ்து கூட்டத்தாரை இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம மறுதலிக்கப்பட்டு நீ எனக்கு வேண்டாம், நான் வேற ஏதோ வணங்குறேன், எனக்கு தேவையில்லை, நீ உதாசீனப்பட்டு ஒதுக்கி தள்ளுறாங்க பாரு, அந்த கூட்டத்தார் இருப்பாங்க. யூதர்கள் இருப்பாங்க. யூதர்கள் அந்தி கிறிஸ்து கூட்டத்தை சேர்ந்தவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கப்பட்ட கூட்டத்தாரு இந்த பூமியில இருப்பாங்க. அந்த நேரத்துல அவனுடைய கோபம் எல்லாம் இந்த மக்கள் மேல கொண்டு போய் இந்த மக்கள் மேல அந்த கோபத்தை செலுத்துவான். செலுத்தி தன்னுடைய கோப வெறியெல்லாம் ஆற்றி கொள்வான். என்ன பண்ணுவான்? கொலை செய்வான். அது பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல அவன் பழி வாங்குறான் பத்தியா? அவனுடைய கோபம், ஆக்ரோஷம், அதிகாரமெல்லாம் போயிடுச்சே, நம்மளை தள்ளிட்டாங்களே, நம்மளுக்கு எந்த வல்லமையும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஒருத்தர் போகிறாங்கனாயோ, வீட்டை காலி பண்ணியா அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் வந்து
சொல்றாருனாக்கா, அவங்க வீட்டு காலி பண்ணிட்டு போறவங்க வீட்டை துவம்சம் பண்ணிட்டு போவாங்க. கதவு அது இதெல்லாம் உடைச்சி நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு போவாங்க. அதே போலத்தான் சாத்தான் 3 வருஷம் தான் நம்மளுக்கு இந்த பூமியில இன்னும் டைமிங் இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்மளுடைய கோபத்தையெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபத்தையெல்லாம் மக்கள் மேலே செலுத்தி மக்களை கொலை செய்வான். மக்களுடைய ரத்தம் ஆராய் ஓடும். எது வரைக்கும் ஓடும்? ஒரு குதிரை கீழே குனிஞ்சா அதனுடைய கடிவாளம் எவ்வளோ இருக்கோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு ரத்த ஆறு ஓடுமா. அந்த அளவுக்கு அவன் ரத்த நெறி பிடிச்சவனா ரத்த காட்டேரியா மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுவான். அவனுடைய கோபம், ஆக்ரோஷம். இதுல அடுத்த நிகழ்ச்சி இது மட்டும் இல்லைங்க. இப்ப இவன் மக்களை கொலை செய்வான். கொலை செய்யணும்னா கூட ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாம எப்படி கொலை செய்ய முடியும்? அதனால அடுத்த வீடியோ பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்குற நாள். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பாழாக்கும் அருவருப்பு வந்து இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது இது என்ன பண்ணும்? பாழாக்கும் அருவருப்புன்னா என்ன? அவன் என்ன செய்வான்? அருவருக்கிறதுமான காரியத்தை இவன் என்ன செய்வான்? இவன் என்ன மாதிரி எல்லாம் மக்களை பழித்தீர்க்க போறான் அப்படின்ற செய்திய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாழாக்கும் அருவருப்பு அப்படின்ற தலைப்புல அடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாங்க. ப்ளீஸ் தயவு செய்து அடுத்த வீடியோ பாழாக்கும் அருவருப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தீரா பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னார் இல்ல? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் யார்? அந்த அவள் சூரியனை ஆடையாய் அணிந்திருந்த ஸ்திரீதா இஸ்ராயேல் என்ற பெண்ன்றதை நம்ம பார்த்தோம். அந்த ஸ்திரிய இவன் என்ன பண்ண போறான்? பாழாக்குற அருவருப்பு நேரத்துல இந்த ஸ்திரீக்கு, இந்த பெண்ணுக்கு இவன் என்ன மாதிரி கொடுமை பண்ண போறான், இவன் என்ன உபத்திரவத்தை கொடுக்க போறான்றத அடுத்த வீடியோல நம்ம பேச போறோம். அதான் பாழாக்கும் அருவருப்பு. தயவு செய்து எல்லாரும் இந்த செய்தியை நீங்க பார்க்கணுமா? ஆவலா காத்துட்டு இருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாழாக்கும் அருவருப்பு ஏற்கனவே இதுல இருக்கிற செய்தியெல்லாம் தானியேலின் 70வது வாரம் அப்படின்ற தலைப்புல நான் பேசியிருக்கிறேன். போய் பாருங்க. இங்க வாங்க, இங்க இன்னும் விவரமா இருக்கும். இந்த பாழாக்கும் அருவருப்பு பத்தி நம்ம பேசும்பொழுது செய்திகள் அதிகமா இருக்கும். இந்த யூதர்களை பத்தி, இந்த ஸ்திரீயாகிய இந்த இஸ்ரவேல் என்ற இந்த பெண், இந்த யூதர்களை பத்தி முழுக்க முழுக்க இந்த இடத்துல தான் நிறைவடையுது. இந்த பாழாக்குற அருவருப்பு நடக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்கும் பொழுது தான் ஆண்டவருடைய திட்டத்துல யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த யூதர்களுடைய திட்டம் அல்ல, ஆண்டவருடைய அந்த முழுமையான திட்டம் இந்த நேரத்துல தான் முடிவடையுது. பாழாக்கும் அருவருப்பு அந்த தலைப்புல பேசும்பொழுது தான் எல்லாமே முடிவடையுது, நிறைவடையுது. அதனால தயவு செய்து இந்த செய்தியை பாருங்க, ஆவலா காத்துட்டு இருங்க. பாழாக்கும் அருவருப்பை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னாக்கா அடுத்தது அந்த பெண்ணுக்கு என்ன உபத்திரம் வரப்போகுது, அந்த பெண் எங்கெங்கெல்லாம் ஓட போறா, அந்த பெண்ணை இந்த வலுசாமி என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க, தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிடுச்சு.
நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இயேசுவின் வருகை குறித்து மற்றவங்களோடு கூட நீங்கள் பேசுங்க.